வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவே. அவர் எந்த வழியில நடந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம், நான் அவர்களை பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி. ஏன்னா அந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தோம், கோபத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பயந்து போயிருக்கிறார்கள். இங்க ஏன் கோபம்? நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி. ஏன் ஓம கூட சொல்லியிருப்பார். அந்த கல்யாணத்துக்கு அவர் என்ன பண்றாங்களா, அழைச்சிருப்பாங்களா. அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரா, எப்பா எஜமான் வந்து உங்களை அழைக்கிறார், நீங்க நான் இப்போதான் என்ன பண்ணிருக்கேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன் புதுசா. ரெண்டாவது கிட்ட ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறாரா, அப்பா எஜமான் இந்த கல்யாணத்துக்கு உங்களை அழைக்கிறாரு, நான் இப்போதான் நிலம் வாங்கியிருக்கேன். என்னது நிலம் வாங்கியிருக்கேன், அந்த நிலத்தை போய் பார்க்க போனோம். மூணாவது ஒரு ஆளுகிட்ட போய் கேட்கிறான், எப்பா எஜமான் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு, அதுக்கு அவன் சொல்றான், நான் இப்போதான் நான் ஏறு மாடு. நல்லா கவனிங்க, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, புதுசா நிலம் வாங்கியிருக்கான், புதுசா ஏறு மாடு வாங்கிருக்கேன். ஏன் ஏறு மாடு? நிலத்தை 17. இப்படி அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு தங்களை என்ன பண்ணல, வரத்துக்கு ஒப்பு கொடுக்கல. இது போன போக்கில பண ஆசை, பொருள் ஆசை, இதெல்லாம் இருந்ததுன்னா தேவனை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முழுமையா தேட மாட்டாங்க. இவ்வளவு அழகா சொல்ல இருப்பாங்க. ஏன் தேவ கோபம் வருது? நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து, எதுக்கு மறைந்து? அவர் கூப்பிடும் போது நான் அவருக்கு செவி கொடுக்கல. நான் மறைந்து கடுங்கோபமா இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாக நடந்தார்களே. அல்லேலூயா. ஏன் அடுப்பு எடுக்கப்பட்டது? ஏன் வேலி எடுக்கப்பட்டது? ஏனென்றால் மனம் போல அவர்கள் நடந்தார்கள். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக எப்படிப்பட்ட வாசல் அது? விரிவான வாசல். அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில மாறுபாட நடந்தார்கள். இதனால்தான் வேலி அடைக்கப்பட்டது, அதுலதான் பன்றி வந்து மேய்ஞ்சது. அடுத்தது என்ன பண்ணுது? எல்லாமே அவர்களை என்ன பண்ணுது? மேய்த்து போட்டது, மிதித்து போட்டது என்று பார்த்தோம். திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். மறுபடியும் கர்த்தருடைய வழியிலே நாம் நடந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால், கனி கொடுக்கிற ஜீவியம் உனக்குள்ளே காணப்பட்டால், ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களை துக்கப்படுவதற்கும் ஆறுதல் அளிப்பேன்.